அடுத்ததாக பாருங்க, உலகத்தில் அதாவது இந்தியாவில் அகில தேசம் இந்தியாவை எடுத்துங்க, யாராவது ஒரு முஸ்லீம் லீடர், யாராவது ஒரு முஸ்லீம் தலைவர், அவர் ஒரு எம்எல்ஏ அதாவது ஒரு சீட்டு வாங்குறாரோ 2 சீட்டு வாங்குறாரோ, அகில இந்திய தலைவர் என்று சொல்ல ஒரு முஸ்லீமை சொல்லப்பட்டால் பாசிச அரசு கூட எதிர்ப்பதில்லை, ஆர்எஸ்எஸ் கூட எதிர்க்க மாட்டான். அது இருக்கக்கூடிய சில முஸ்லீம்கள் வருவார்கள். இவன் யார் தெரியுமா? பாஜகவுடைய பி டீம், பாஜகவுடைய சி டீம், பாஜகவுடைய ஜட் டீம். இப்படி சொல்லி ஒரு முஸ்லிம் சகோதரர்களே, அவன் ஜெயிக்கிறானோ இல்லையோ, ஒரு வழியாவது காட்டுறானா இல்லையா? இன்றைக்கு ஜெயிக்கல, நாளைக்கு ஜெயிக்கல, அவனுக்கு பிறகாவது நமக்கு ஒரு சிந்தனை வரும். இப்படி சர்வதேச அதாவது அகில இந்தியாவிலே ஒரு முஸ்லீம் தலைவராக வரலாம் என்ற ஒரு சிந்தனையாவது வருமா இல்லையா? படிக்காத முட்டாள் அப்படிதான் இருக்கான், படிச்ச முட்டாள் முல்லாக்கள் அப்படிதான் இருக்காங்க. தொலைநோக்கு பார்வை இருப்பதே கிடையாது. இன்றைக்கு விதைச்சம் பாவன் நாளைக்கு மரமாவான் இல்லையா? அவனை ஏதாவது சொல்லி அவனை அவனுடைய எல்லா வண்டவாளத்தை ஏற்றி அவனுடைய எந்த அளவுக்கு என்று சொன்னால் திரும்ப வாபஸ் பெறணும். சரி போ, ஓகேப்பா நீ திட்டுற, ஓகே, நீ யார் பின்னாடி போற? இந்த சிந்தனை கூட இல்லாமல் இருக்கிற சகோதரர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் பாருங்க சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதே போல் ஸ்டேட்டில் எடுத்துங்க, முஸ்லீம் தலைவர் சில பேர் இருக்காங்கல்ல, முஸ்லீம் அந்த தலைவர், முஸ்லீம் இந்த தலைவர், முஸ்லீம் இந்த லீடர், இப்படி இருக்கலாங்களா இல்லையா? இவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு மாநாடு கூட்டுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வாருங்கள் மக்களே, நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், எல்லாரும் வாருங்கள் வாருங்கள் என்று திரட்டுகிறாயே. முஸ்லிம் மக்களுடைய எவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காசுகள் வீணா போகுது. சரிப்பா, ஒரு மாநாடு நடத்துகிற, மாநாடு நடத்தி அவனுக்கு காட்டுற, மிஞ்சி போனால் ஒரு 2 எம்பி சீட்டு கொடுப்பானா? ஒரு 4 எம்எல்ஏ சீட்டு கொடுப்பானா? சரி, அது கொடுத்துட்டான்னு வச்சுக்க, நீ போய் என்ன பேசுவாங்க? போயிட்டு என்னைக்காவது முஸ்லீமுக்கு ஆதரவாக, முஸ்லீமுக்கு சப்போர்ட்டாக ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்துருக்கியா? உன்னால் குரல் கொடுக்க முடியுமா? நீங்கள் இதுவரையும் போய் குரல் கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது சகோதரர்களே. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான முஸ்லீமுடைய காசுகளை வாங்கி, அதே நீ நல்ல தலைவனாக இருந்தால், நல்ல லீடராக இருந்தால் என்ன செய்யணுமா தெரியுமா? அந்த கோடிக்கணக்கான காசுகளை வாங்கி ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து 5000 முஸ்லீம் பசங்களை படிக்க வச்சிருப்பேன். அப்படி இல்லையா, ஒரு காலேஜை கட்டி ஒரு 10,000 மாணவர்கள் வெளியாக பட்டதாரி ஆகியிருப்பேன். அதுவும் இல்லையா, ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்திருப்பாய். உண்மையான நல்ல தலைவர் லீடராக இருந்தால். சகோதரர்களே, இருக்கிற முஸ்லீம்களை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை கரியாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவெல்லாம் நம்மளுக்கு தலைவன், இவெல்லாம் ஒரு லீடர் சொல்வதற்கு வெக்கமாக அசிங்கமாக இருக்கிறது. ஒரு சீட்டுக்காக அவனை காலில் விழுந்துட்டு இருக்கான், முஸ்லீம்களுடைய மானத்தை வாங்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட மக்கள் சகோதரர்கள் நமக்கு இருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட துவா கேளுங்க, விழிப்புணர்வோடு இருங்க, இதுதான் சொல்லுவது. அதே போல சில பிரச்சனை இல்லைப்பா, பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, இந்த காலத்தில் அதிகமாக முஸ்லீம் குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்களா? 8வது படித்தா போதும், 5வது படித்தா போதும், ஏமா அது மேலே படிக்க முடியல? இல்லைம்மா, நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன், காசு இல்லை சொல்கிறாங்களா இல்லையா? அதே அந்த முஸ்லீம் பெற்றோர்கிட்ட பாருங்க, அந்த புள்ளிக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுப்பான். அந்த செல்ஃபோன் ஒரு 15,000 ரூபாய் இருக்கும், 20,000 ரூபாய் இருக்கும். 5,000 ரூபாய் ஃபீஸ் கட்ட மாட்டான். அவன் போடுற ட்ரெஸ், அந்த போடுற ஷூவும் ஆயிரக்கணக்கான காசு இருக்கும். கல்வியின் மீது சகோதரர்கள் நீங்கள் கவனம் செலுத்தாதன் காரணமாகத்தான் எவன் பின்னாடியே போய் நாம் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். யார் உண்மையான தலைவர் என்று புரியாமல் இருக்கிறோம். அந்த கல்வி இருந்தால், அந்த கல்வி செல்வம் இருந்தால் நம்முடைய முஸ்லீம் எவ்வளவு முன்னேற்றத்தில் இருந்திருப்பாங்க. எந்த தலைவர்களை நம்பி போறோமோ எல்லாம் குட்டி சோறாக்குறாங்க. ஏதாவது ஒரு பள்ளத்தில் தள்ளுறான், போயிட்டு நம்ம கொத்த இடத்துல போய் விற்கிறான், ரியல் எஸ்டேட் பண்ற மாதிரி விற்கிறான்.
என்ன பேசுறான்? இத்தனை முஸ்லீம் பின்னாடி இருக்காங்க, எத்தனை சீட் தருவ? எவ்வளவு பணம் தருவ? சகோதரர்களை, இந்த மாதிரி பேசக்கூடிய கேடு கெட்டவர்கள் நம்ம தலைவராக இருந்தால் சமூகத்துக்கு என்ன செய்வான்? என்னங்க செய்வான் சமூகத்துக்கு? அவன் பேர் வச்சுக்கிறது, முஸ்லீம் என்ற தலைப்பு பேர் வச்சுக்கிறது, எல்லாம் அநியாயம் செய்யறது, எல்லாம் கேடு கெட்ட வேலை செய்யறது, எல்லாம் ஃபிரார் வேலை செய்வது. சகோதரர்களை, மிக மிக நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது.